என்னதான் நம்ம வீட வந்து பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி ஷெட்யூல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும், வீட்ட வந்து எவ்வளோதான் நம்ம டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாலும், ஒரு சில இடங்கள் வந்து நம்ம கண்டிப்பா வந்து மறந்துருவோம் க்ளீன் பண்றதுக்கு. ஸோ அது எந்த மாதிரி இடங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டோர்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்து ஆயுத பூஜை டைமில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கதவுகள், ஜன்னல்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ வருஷத்தில் ஒரு தடவை தான் அதை வந்து நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் வந்து வருஷத்தில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வீடு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வந்து தூசியும் வந்து அடையாது நம்ம வீட்டுக்குள்ளே. மெயினாக வந்து நம்ம மற்ற இடங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட இந்த மாதிரி டோர்ஸில் இருக்கிற தூசி இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தூசி அடிக்கடி கொண்டு வரும். அதனால் வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை இல்லை 4 தடவையாவது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் இல்லைனா 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா தூசி தட்டி விட்டுருவேன். ரொம்ப டர்ட்டியாக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிருவேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து டர்ட்டி ஆகாது. ஏன்னா எல்லாமே ஒயிட் கலர் அப்படின்றதுனால நல்லாவே தெரிஞ்சிரும். ஸோ அதனால் நல்லா தூசி தட்டி விட்டுட்டு லைட்டாக ஒரு வெட்டி ஷூ வச்சு மட்டும் தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எல்லா டோரு அந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி நம்ம டோர் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹேண்டில்ஸையும் வந்து க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்விட்ச் போர்டு இதெல்லாமே எப்போயுமே நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் போர்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறது மட்டும் க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் மற்ற இடங்கள்லாம் வந்து மற்ற ரூமு இதிலெல்லாம் வந்து நம்ம ஸ்விட்ச் போர்ட்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். ஸோ அது எல்லாமே வந்து டைம் எடுத்து கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வீடு நீட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்டைன்ஸு. ஸோ நம்ம நிறைய வீடுகளில் வந்து இப்போ கர்டைன்ஸ் வந்து எல்லா வீட்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அடிக்கடி வந்து க்ளீன் பண்ண முடியலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து கர்டைன்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 months ஒன்ஸ் தான் வந்து மாற்றுவேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு டார்க் கலர் போட்டிருக்கேன் அப்படின்றனால ரொம்பவே வந்து அழுக்கு இருக்காது. அதே மாதிரி வந்து நான் அப்பப்போ வந்து அதில் தூசி தட்டி விட்டுருவேன். அதனால் வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப வந்து டர்ட் இருக்காது அப்படின்றதுனால நான் ஒரு 4 months ஒன்ஸ் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து போட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் டோரு. இது வந்து கிளாஸ் டோர் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் வந்து வின்டர் டைம்லாம் வந்து முடிய போகும்போது தான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வந்து மற்ற வின்டர் டைமில் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அடிக்கடி வந்து மழை ஸ்னோ ஏதாவது வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதே வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு நான் இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்ப்ரிங் டைமில் வந்து இந்த ஜன்னல் எல்லாத்தையும் ஜன்னல் அதுக்கப்புறம் இந்த டோர் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். அண்ட் இது கிளாஸ் டோர் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸி தான். நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நான் வந்து இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி குச்சியை வந்து வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுறது. அப்போ தான் நமக்கு வந்து எட்ட முடியாத இடங்கள்லாம் வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ண முடியும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஏதாவது ஒரு ஸ்டூலை போட்டு மேலே ஏறி அதுக்கப்புறம் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஸ்டூல் அந்த மாதிரி ஏறி நின்று பண்ணுற அளவுக்கு ஸ்டூலும் இல்லை. அதுலேருந்து இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்து அப்படியே இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு கிச்சனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி எல்லாம் வந்து இருக்குது. ஸோ பாத்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சீலிங் வரைக்கும் கண்ணாடிலாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் ரீச் பண்ணி மேலே ஏறி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா வந்து வெட்டி ஷூ மாட்டி விட்டுட்டு நல்லா கண்ணாடியை வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பளபளன்னு ஆகிடும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணுறது.
அண்ட் கர்டைன்ஸ் வந்து ராடு வந்து நாங்கள் போடவே இல்லை. ஸோ இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து ராடு வந்து நமக்கு ஆளை யாரையாவது கூப்பிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதுக்கான இதை எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். பட் வந்து ஆள் வந்து கூப்பிட முடியல. அதுக்கப்புறம் கடைசியில் சரி ரொம்ப வந்து இந்த ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அதே மாதிரி நமக்கு கொஞ்சமாவது வந்துட்டு கர்டைன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ஹூக்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து இந்த மாதிரி மேலே மாட்டி விட்டுட்டு இப்போதைக்கு வந்து இதை ஹூக்கை வச்சு போட்டுக்கலாம், அப்புறமா ஆள் கூப்பிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சது. கடைசியில் இந்த ஹூக்கே வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து விட்டாச்சு. அண்டு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமும் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால் இதை வச்சே மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நமக்கு அந்த ராட்லாம் வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம மறக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டு தான். ஸோ பெட்டு வந்து நம்ம என்ன தான் அந்த கவரு, பில்லோ கவர் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட பெட்டுக்கு வந்து அடியில் இருக்கிற அந்த உரை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றவே மாட்டோம். அதே மாதிரி பெட்டு வந்து ரொம்ப வந்து நாளாயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது பெட்டர். ஸோ இது வந்து நம்ம யாருமே அவ்வளோவா பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே வந்து இப்போ 3 இயர்ஸாக இந்த பெட் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட பெட்டுக்கு வந்து ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம் மேலே. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த கவர் எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ப்ரொடெக்டர் மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணிக்கிறது. அப்புறம் 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பெட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நாங்களுமே இப்போ பெட் வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த பெட் வந்து நான் ஸ்ப்ரிங் பெட் அப்படின்றதுனால இன்னொன்று ஸ்பாஞ்சியாக வேறு இருக்கும். ஸோ அதனால் மாற்றலான்னு தான் பிளானு. அதனால் நான் பெருசாக வந்து இதுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து பண்ணலை. இப்போதைக்கு வந்து நீட்டாக மட்டும் மெயின்டைன் பண்ணி படுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பில்லோ கவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நான் வாங்கினேன். லீடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு பிளாக் டிசைன் போட்டிருக்கு, இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட்டில் வந்துட்டு டிசைன் போட்டிருக்கு. ஸோ 2 சைடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உள்ள இந்த மாதிரி பில்லோ கவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட ஜிப் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் வந்து நீளமாக இந்த மாதிரி தலையணை இருந்தது அப்படின்னா உள்ளே வந்து திணிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ போராட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இந்த பில்லோ கவரில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஜிப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தலையணை வந்து ஒரே மாற்றுறதுக்கே. அண்ட் இங்கே உள்ள பில்லோ வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதனால் இங்கே உள்ள பில்லோ கவர் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வர பில்லோ கவர் வந்து இதுக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகாது. நான் இப்போ ஓப்பன் பண்ணுற இந்த பில்லோ கவர் கூட நான் இங்கே வாங்கினது தான். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் உள்ளே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வாங்கினது. அது வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து செட் ஆகலை. நான் வந்து ஜஸ்ட்டு போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டேன். ஊர்லேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா சைஸும் வந்து நம்ம மெஷர் பண்ணி வாங்கிட்டு வரலாம். அது வேணால் கரெக்டாக இருக்கும். பட் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றதில் எனக்கு ஒன்று பிடிக்காது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலையணை உள்ளே திணிக்க முடியாது என்னால். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மறு சைடில் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. நம்ம உள்ளே வந்து வச்சுட்டு அப்படியே அதை ஜிப்பை வந்து போட்டு விட்டுடலாம். ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இங்கே உள்ள பில்லோ கவரில். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றதில்ல நல்ல நிறைய டிசைனாக கலராக வந்து வாங்கிட்டு வரலாம். இங்கே வந்து அந்தளவுக்கு கலர்ஸும் இருக்காது, டிசைனும் பெருசாக இருக்காது. இந்த மாதிரி பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் ஒரு 4-5 கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது ஒன்று தான் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கே வந்து பிடிக்காதது. ஆனால் அடுத்து நம்ம மறக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் சேரு, ஆஃபீஸ் டேபிள் தான். ஸோ ஆஃபீஸ் டேபிளை கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து மேலே வந்து லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஆஃபீஸ் சேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அதிலே மெயினாக அந்த கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இதை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோதான் நமக்கு வந்து டைம் இருக்கும். அடிக்கடி இதை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு நேரம் இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு தூசி தட்டி விட்டுட்டு லைட்டாக வந்து தொடச்சி விட்டுற போகிறேன். இதையுமே வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ
ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சேர் இருக்குது. ஒன்று வந்து என் ஹஸ்பண்டுக்கும், ஒன்று வந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து ஆஃபீஸ் சேர் வந்து இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிறது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் வெட் டிஷ்யூ வச்சு நல்லா துடைக்கும் போது நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடும். ஏன்னா இது வந்து லெதர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு நிறைய வந்து அது இது போட்டு துடைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த இதை மட்டும் வச்சு அப்படியே துடைச்சி விட்டுற போகிறேன். அடுத்ததாக நம்ம மறக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு மேலே தான். வெளி சைடில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ண போகிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து வாஷிங் மிஷின் கவர்லாம் வந்து போட்டு விட்ருப்பாங்க. ஸோ போட்டு விட்டாலுமே அதை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணவும் மாட்டோம். அதுக்கு வந்து நமக்கு டைமும் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவோம். அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ என்னோடய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மேலே எந்த கவருமே நான் பெருசாக போடலை. மேலே மட்டும்தான் ஒரே ஒரு கிளாத் மாதிரி வந்து போட்டு விட்ருப்பேன். ஸோ அதனால் வந்து வெளியில் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து தூசி இருந்தால் கூட நல்லாவே வந்து தெரியும். அண்ட் இன்னொன்று ஒயிட் கலர் அப்படின்றதுனால நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து இதை வந்து தொடச்சி விட்ருவேன். நம்ம வந்து உள்ளே வந்து அப்பப்போ ட்ரம் க்ளீன் கூட போட்டு விட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ மேலே வந்து இந்த மாதிரி துடைக்கிறது, அப்புறம் லிக்விட் நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து டைமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே மறந்துடுவோம். மெயினாக நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக இருக்கணும்னு பார்த்து பார்த்து வந்து க்ளீன் பண்ணுவோம். என்னென்ன லிக்விட்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வந்து வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்ருங்க. ஒரு வேளை அப்படி இல்லை, டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸாவது வந்துட்டு ட்ரம் க்ளீன் பண்ணும்போது அப்படியே இதையும் வந்து பண்ணிடலாம் பெட்டர். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இதை எடுத்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நமக்கு அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்தோன்னா வந்துடும். அது அப்படியே வந்து நம்ம வாஷ் மிஷினில் வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு லிக்விட்லாம் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுலேயே நிறைய சோப்பு இந்த மாதிரிலாம் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அதை வச்சே அப்படியே நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே தொடச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அடுத்ததாக நம்ம மறக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்க அப்ளையன்சஸ் தான். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணால் கூட ஒரு சில இடங்கள்லாம் வந்து மறந்துடுவோம். இப்போ டிஷ்வாஷர்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் சைடு, அதுக்கப்புறம் வந்து உள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டோர் சைடில் வந்து கொஞ்சம் வந்து அழுக்காக தான் இருக்கும். அடிக்கடி வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணோம். ஏன்னா நம்மளோட பாத்திரங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் அதை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் டிஷ்வாஷர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்படின்றதுனால வந்து சிங்க் பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேஸ்கட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நம்ம யூஸ்வலாக வந்து எப்போயுமே வந்து கையில் விளக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய கூடை மாதிரிலாம் வந்து வச்சுருப்போம் பாத்திரங்கள்லாம் கவுத்தி வைக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது வந்து எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா நம்ம பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி கழுவி அதில் தான் வைக்கிறோம். ஸோ நிறைய டர்ட் இருந்தது அப்படின்னா பூச்சிகள் இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மெனக்கட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கான டைம் எப்போ கிடைக்குதோ அதுக்கு பொறுத்து வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும். அடுத்தது நம்ம மறக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் தான். ஸோ டஸ்ட்பின் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. பட் எனக்கு இங்கே வந்து அவ்வளோவா வந்து எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொன்று என்னென்னா கவர் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இங்கே 2-3 டஸ்ட்பின் வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்து அந்த நமக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகும் இல்லையா, அது மட்டும்தான் ரொம்ப வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே அதிகமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வந்து டஸ்ட்பின் குள்ளே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் ஏதாவது வந்து உள்ளே போட்டு விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி ஏதாவது சிந்துனா கூட இந்த நியூஸ் பேப்பரில் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து ரொம்ப வந்து இதாகாது. நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து கவர் எடுத்து க்ளீன் பண்ணும்போது அப்படியே வந்து எடுத்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுருவேன். இங்கே வந்து நமக்கு இந்த டஸ்ட்பினை வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம சிங்கில் இதெல்லாம் ஊற்றினோன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். அதனால் வந்து எனக்கு பெருசாக வந்து அந்த மாதிரி தண்ணி எதுவுமே சொட்டாது அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சே வந்து தொடச்சிட போகிறேன்.
சொல்கிறேன். ஸோ நம்ம ஊர்லனா வந்து கொஞ்சம் நல்லா வந்து தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். மெயினாக வந்து நம்ம இதை கண்டிப்பாக தொடச்சி நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே டஸ்ட்பின் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கவர் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்கிறேன். நான் வந்து முன்னாடி சென்னையில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு பெருசாக கவர்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே வந்த பிறகு தான் இந்த மாதிரி கவர்லாம் வந்து யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எனக்கு இது ரொம்பவே வந்து கன்வீனியண்ட்டாகவும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு கவர் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து டஸ்ட்பின் வந்து நீட்டாகிடும். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் பெட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து க்ளீனிங்லாம் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பெட்ஸ் அண்டு ஹிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் வந்து க்ளீனிங் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். பட் டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது வந்து க்ளீனிங்க்குன்னு நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டீக்ளட்டரிங், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட ஹேபிட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி பெட்ஸ் அண்ட் ஹிட்ஸ் இருக்கிற வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வீடும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.